ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 11. பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சுந்தரமும் சித்தப்பும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பக்கம் வந்து பிரீத்தி உட்காந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க 2 பேரும் இந்த மாரி அந்த முன்னாடி நடந்த இன்சிடென்ட் பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி பொன்னி எப்படி அங்க போய் இந்த மாரி பண்ணுனா, அதுவும் இல்லாம நேத்து அவங்க வந்திருந்தப்போ அவளோட அந்த இத எடுத்துட்டு வந்து குடுப்பாங்கல்ல. அதெல்லாம் எப்படி என் தங்கச்சி எடுக்க விட்டான்னே தெரியல. நடக்கிறதெல்லாம் பார்த்தா பொன்னி இவ ஏத்துக்குவாளோ அப்படிங்கிற மாரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே, சுந்தரம் எதேர்ச்சையா பார்க்கும்போது பிரீத்தி வந்து ஃபோன வச்சு இவங்க 2 பேரும் வீடியோ எடுக்கிற மாரி இவங்க 2 பேருக்கும் தோணுது. அப்போ உடனே அவங்க சித்தப்பு கிட்ட கேட்கிறாரு. "அவ நம்மள வீடியோ தானே எடுக்கணுன்னே." "ஆமா மாப்பிள அவ நம்மள வீடியோ தான் எடுக்குறான்னோனே." "அது பொன்னியோட ஃபோன் தானேன்னோனே." ஆமான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமா போய் பிரீத்திய கூப்ட்டு உள்ள கூட்டிட்டு உள்ள வர சொல்றாங்க. அப்புறமா வீட்ல எல்லாரையும் கூப்ட்டு பஞ்சாயத்து வைக்கிறாங்க. "இவ வந்து நாங்க பேசிட்டு இருந்தத வீடியோ எடுத்தா. இப்ப அது பிரச்சனை இல்ல. இதே மாதிரி தான் அன்னைக்கு அத்தை பேசிட்டு இருந்தப்பவும் இவ வந்து ஏன் வீடியோ எடுத்திருக்க கூடாது?" ஏன்னா பொன்னியோட ஃபோன்ல வந்து லாக் இல்லன்னு சொல்லிட்டு பொன்னிகிட்ட கேட்குறாங்க. அப்போ பொன்னி இல்லன்னு சொல்றாங்க. அப்போ பொன்னி என்ன சொல்றாங்க, "இல்ல பிரீத்தி என்கிட்ட மொபைல் கேட்டுட்டு தான் வாங்குனாங்க. அவங்க ஏதோ ஃபோட்டோஸ் அனுப்பணும்னு சொல்லிட்டோனே." இப்போ பிரீத்தி வந்து சக்தி கிட்ட சொல்றாங்க, "நீ தானே ஹரிஷ்க்கு இந்த மாரி ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்ன. என் ஃபோன்ல சார்ஜ் இல்லன்னு நான் பொன்னிகிட்ட வாங்குனேன்னோனே, என்ன மாமா இப்ப இத போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு" சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும்போது, சுந்தரமா அவங்க சித்தப்பா ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, "இவ தான் எப்படியும் வீடியோ எடுத்திருக்கணும். ஏன்னா பொன்னியோட மொபைல்ல வந்து லாக் இல்லன்னு வீட்ல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். எப்படி யூனியன்லேருந்து வந்தவங்களுக்கு தெரியும்? அவங்களுக்கு தெரியறதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல. இவ தான் பொன்னி அன்னைக்கு சார்ஜ் போட்டுட்டு கிச்சன்ல சமைச்சுட்டு இருக்கும்போது இவ தான் எடுத்திருக்கணும்னு" சொல்றாங்க. அப்புறமா ஜெயா என்ன சொல்றாங்கன்னா, "ஏனே தேவையில்லாம அவள சந்தேகப்படுறீங்க. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல அவள சந்தேகப்படாதீங்கன்னு. அதுவும் இல்லாம இன்னைக்கு இப்ப வந்து யார் செஞ்சாங்கிறது முக்கியம் இல்ல. இப்ப நான் அதுலருந்து வெளில வந்துட்டேன். அதுவே போதும். இனிமே யாரும் இத பத்தி பேசாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா போயிடுறாங்க. அப்புறம் வீட்ல எல்லாரும் போன பிறகு சுந்தரமும் சித்தப்பும் என்ன சொல்றாங்கன்னா, "என்னைக்காச்சும் ஒரு நாள் இவ ஆதாரத்தோட நம்ம கையில மாட்டுவா. அன்னைக்கு இருக்கு இவளுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்திய இது பண்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, அப்புறமா வந்து யூனியன்லேருந்து நெறைய பேர் வர்றாங்க. வந்து ஜெயா கிட்ட வந்து பேசுறாங்க. பேசி "அன்னைக்கு நாங்க உங்களுக்கு ரெட் கார்ட் தர்றதுக்கு காரணம், இந்த மாரி அவங்களோட ப்ரெஷர்னால தான் நாங்க குடுத்தோம். அதனால தான் இப்ப மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம்" அப்படின்னு சொன்னோனே, இப்ப அவங்க சுந்தரம் என்ன சொல்றாருன்னா, "அது எப்படி அன்னைக்கு ரெட் கார்டு குடுக்கும்போது மட்டும் டிவில நியூஸ் போட்டீங்க. இப்ப மன்னிப்பு கேட்கும்போது மட்டும் இப்படி சைலண்டா வந்து கேட்குறீங்க" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, பொன்னிய வந்து பாராட்டி பேசுறாங்க. அந்த ப்ரொமோஷன் நாளைக்கு தான். இந்த மாரி உங்கள மாரி உங்க மருமகளும் துணிச்சலா உங்க மேல தப்பு இல்லன்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. அவங்கள நாங்க பார்க்க முடியுமா? அப்படின்னோனே, எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது, ஜெயா பொன்னி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதோடயே அந்த ப்ரொமோஷன் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.